தமிழக நிகழ்வுகள் சிலவற்றை சுருக்கமாகவும் விரைவுச் செய்திகளாகவும் பார்க்கலாம். தூத்துக்குடி பேருந்து நிலையத்தில் போலி கைத்துப்பாக்கி, நாட்டு வெடிகுண்டு மற்றும் வெடி மருந்துகளுடன் வந்த ஆபரேஷன் சாகர் பாதுகாப்பு ஒத்திகையைச் சேர்ந்த 5 பேரை ஒத்திகையில் ஈடுபட்டவர்கள் கைது செய்தனர். இதனால் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் காவல்துறையின் பயிற்சி ஒத்திகை என்பதை அறிந்து நிம்மதியடைந்தனர். திண்டுக்கல்லில் வேளாண் அலுவலகத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்த நபரிடம் இருந்த பணத்தை மீட்டு தருமாறு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் பாதிக்கப்பட்டவர்கள் மனு அளித்தனர். செட்டியப்பட்டியில் வசிக்கும் சந்தானம் என்பவர் தங்களிடம் 5 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு ஏமாற்றிவிட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே சாலையோர மரத்தில் மோதி தனியார் பேருந்து விபத்துக்குள்ளானது. இதில் படுகாயமடைந்தவர்களை அருகில் வசித்தவர்கள் மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். 8 பேருக்கு தருமபுரி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தப்பியோடிய பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை போலீசார் தேடி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கயத்தாறு தனி தாலுகாவாக பிரிக்கப்படுவதை கண்டித்து புதிய தமிழகம் கட்சியினர் ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 200க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் சொத்து தகராறில் முத்து என்பவர் உறவினரால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். தாக்குதலை தடுக்கச் சென்ற காளிதாஸ் என்பவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதால் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லை மாவட்டம் தென்காசியில் புனித மைக்கேல் அதிதூதர் ஆலய தேர் பவனியில் ஏராளமானவர்கள் பங்கேற்றனர். அதிதூதர் ஆலயத்தின் அலங்கரிக்கப்பட்ட தேர் தென்காசி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று இறுதியில் ஆலயத்தை அடைந்தது. தேர் பவனியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர்.